வணக்கம், நான் டாக்டர் தயானந்தா ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். இந்த கிட்னிஸில் வரக்கூடிய கேன்சரை பற்றி இந்த வீடியோஸில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்க இனிஷியலாக யூரின் டெஸ்ட் மற்றும் சில அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா கிட்னியில் கட்டி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிடி ஸ்கேன் மற்றும் போன் ஸ்கேன் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யூஸ்வலாக கிட்னி கேன்சர் போன்ஸ் மற்றும் லங்குக்கு பரவக்கூடிய சான்சஸ் அதிகம். இப்படி பரவி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம். சப்போஸ் அது பரவலைன்னா அந்த கிட்னி டியூமர் சைஸ் மற்றும் லொக்கேஷனை பொறுத்து அதோட ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுவோம். கிட்னி கேன்சரில் இந்த டியூமர் கிட்னியோட ஒரு பகுதியில் மட்டும் இருந்து அது மேஜர் வெசல்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் கம்ப்ளீட்டாக கிட்னி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த மாதிரி சர்ஜரிஸ்க்கு நம்ம பார்ஷியல் நெஃப்ரெக்டமி, அதாவது நெஃப்ரான் ஸ்பேரிங் சர்ஜரின்னு சொல்லுவோம். இதுவே டியூமர் ரொம்ப பெருசாக இருந்து மேஜர்ஸ் வெசல்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருந்துச்சுன்னா அப்போது நம்ம கம்ப்ளீட்டாக கிட்னியை ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சர்ஜரியை நம்ம ரேடிக்கல் நெஃப்ரெக்டமின்னு சொல்லுவோம். இந்த சர்ஜரியில் அந்த கம்ப்ளீட் கிட்னி, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட் மற்றும் ஃபேஷியா மற்றும் அப்பர் யூரேட்டர் இது அத்தனையுமே அகற்ற வேண்டியிருக்கும். இப்படி கிட்னி சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கிட்னியோட ஃபங்க்ஷனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஒன்ஸ் இந்த ரிமூவ் பண்ண கிட்னி டிஷ்யூவை டெஸ்டிங் அனுப்புறது மூலமாக அது எந்த ஸ்டேஜ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை பொறுத்து அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் டிசைட் ஆகும். மற்ற கேன்சர்ஸ் மாதிரி கிட்னி கேன்சரில் கீமோதெரப்பி மற்றும் ரேடியேஷனுக்கு பெரிய ரோல் கிடையாது. கிட்னி கேன்சர்ஸில் அது என்னாச்சும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா சில வகையான டார்கெட்டட் மெடிசின்ஸ் கொடுக்கறது மூலமாக அந்த டிசீஸை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஒன்ஸ் கிட்னி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்ஸ் என்ன வகையான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சிங்கிள் கிட்னி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எஞ்சி இருக்கக்கூடிய கிட்னியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அவங்களோட பிபி மற்றும் சுகர் லெவல்ஸை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது கண்ட்ரோலில் இல்லைன்னா மீதம் இருக்கிற கிட்னி டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். ரெகுலரான வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது நல்லது. தேவையில்லாமல் வலி மாத்திரை எடுக்கிறது இல்லைன்னா மெடிக்கல்ஸில் போய் அவங்களே மருந்து வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ரெகுலராக நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. சாப்பாட்டில் உப்பை கொஞ்சம் அளவோடு எடுத்துக்கிறது நல்லது. கிட்னி கேன்சர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு மற்ற எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நன்றி.